சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், யாருகிட்ட இந்த சந்தில வந்து பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க, உள்ள சிக்னல் கிடைக்கலன்னு வெளிய வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை கிட்டயா? குடு குடு குடு. இந்தாங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. சரி. மருமகனை தவசி. ஆமா, என்ன தவசின்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அன்புனே கூப்பிடுங்க. அது உங்க அப்பா செல்லமா கூப்பிட்ட பேரு மருமகனே. தவசி தானே நம்ம குடும்பத்துல நாம கூப்பிடுற பேரு. எனக்கு தவசிங்கிற பேரு பிடிக்கல மாமா. என்ன மருமகனை இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து உங்க அம்மாவுக்கு குழந்தையே இல்ல. தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளையில நீங்க. அதனாலதான் உங்களுக்கு தவசின்னு பேர் வச்சாங்க. மாமா, லீகலாவே என் பேரு அன்புன்னு மாறிடுச்சு. என் அம்மாவே அன்புன்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்க மட்டும் தவசின்னு கூப்பிடுறீங்க. மருமகனே, இந்த லீகல் எல்லாம் விடுங்க. இது எங்களோட எமோஷனல். நாங்க உங்களை தவசின்னு தான் கூப்பிடுவோம். ஆமா. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க மருமகனே? முதல்ல அதை சொல்லுங்க. நல்லா இருக்கேன். என்ன மருமகனே, குரலே ஒரு மாதிரி மந்தமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அது ஒண்ணு இல்லன்னு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் வாட்டமா இருக்கான். பாத்தியா? கவலையே படாதீங்க மருமகனே. எங்களை பார்க்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல, உடனே நாங்க சென்னைக்கு புறப்பட்டு வந்துடுறோம். மாமா. மருமகனே, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நாளைக்கே நாங்க சென்னையில இருப்போம். மாமா. என்னடா மாமா போனை கட் பண்றாருன்னு நினைக்காதீங்க. நேர்ல பார்த்து பேசுவோம் மருமகனே. வச்சுட்டா கட் பண்ணுங்க. ரைட். மாமா மாமா, கிளம்புவோமா? கிளம்பிடுவோம். ஏமா, நான் எப்பமா அவங்கள பார்க்கணும்னு கேட்டேன். இப்ப பாரு, அவங்க வராங்களாம். அவங்க ஒன்னும் உனக்காகலாம் வரல, நான் வர சொன்னங்கிறதுனால தான் வராங்க. என்னம்மா சொல்லி தொலைச்ச? இப்ப எதுக்கு அவங்க இங்க வராங்க? நடக்கிற எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கதான். ஊர் வாயை அடைக்க வேணாம். இங்க பாரு அன்பு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கும் வயசாகுது. உங்களுக்கும் காலகாலத்துல பண்ண வேண்டியதையெல்லாம் நான் பண்ணிதானே ஆகணும். நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலனாலும் சரி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் என் முடிவு. போதுமா? அம்மா கிம்மாலாம் இல்ல, அத்தையும் மாமாவும் வராங்க. அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு எப்போ எங்க எப்படின்னு நான் சொல்றேன். டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பு. எனக்கு டிஃபன் வேணாம், ஒரு மண்ணு வேண்டாம். நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. டேய் அண்ணா அண்ணா அண்ணா, மா ஏமா இப்படி பண்ற? அவன் சாப்பிடாம கூட போறான் பாரு. யாரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒன்னும் தெரியாது. நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாரு போ. ஏதோ பண்ணு. ஹலோ அன்பு. சொல்லுங்க ஆனந்தி. கிளம்பிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் கிளம்ப போறேன். நல்ல வேலை, சரியான நேரத்துல போனை போட்டேன். ஏங்க, என்னாச்சு? அழகி இப்பெல்லாம் சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது அன்பு. செயின் அறந்து நிக்குது. நீங்க கம்பெனிக்கு போகும்போது அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்து என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. என்னாச்சு அன்பு? ஒண்ணு இல்ல, அது வந்து என் பைக்கு ரிப்பேரா இருக்கு, ஸ்டார்ட் ஆக மாட்டேது. நானே ஆட்டோ பிடிச்சு தான் வரணும். நீங்களும் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு வந்துடுங்களேன். சரி, ஆனா இந்த வழியா தானே போவிய? நான் இங்கனே இருக்கிறேன். நீங்க வர ஆட்டோல நானும் வந்துடுறேன். இல்லங்க, நான் அந்த பக்கம் வர மாட்டேன். ஏன்? இந்த பைக்கை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு சரி பண்ண சொல்லிட்டு அப்புறம் தான் வரணும். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்க அப்படியே வந்துருங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரி.
வணக்கம்ண்ணே. வாமா, என்னம்மா ஆனந்தி நடந்து வர்ற? சைக்கிளுங்கம்மா. அழகி செயின் அறுந்து போச்சுனே, அதான் பஸ் புடிச்சு பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க இருந்து நடந்து வாரேன். சரிம்மா. ஏம்மா ஆனந்தி, அன்பும் அந்த வழியா தானே வர்றாப்ல, அவர் கூட வந்திருக்கலாம்ல, ஏமா அண்ணே நான் பொறவ பேசுறேனே. நில்லுங்க அன்பு. என்னது இது? என்ன? உங்க வண்டி ரிப்பேரு, நானே ஆட்டோ பிடிச்சதே வாரேன்னு சொன்னீங்க. இப்ப வண்டியில வந்து இறங்குறிய? என்கிட்ட போய் சொன்னீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பொறவு ஏன் வண்டி ரிப்பேர்னு சொன்னீங்க? நிஜமாவே வண்டி ரிப்பேர் தான் ஆனந்தி. அன்பு, என்னாச்சு உங்களுக்கு? நான் பேசிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுங்க, அதனாலதான். ஒன்னும் லேட் ஆகல, இதுக்கு பதில் சொல்லிவிட்டு போங்க. ஏன் வண்டி ரிப்பேர்னு போய் சொன்னீங்க? ஆனந்தி, நிஜமாவே காலையில பைக் ஸ்டார்ட் ஆகல. காலையில மெக்கானிக் சீக்கிரமா கடையை திறந்துட்டான், ரிப்பேர் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். போதுமா? ஏன் அன்பு ஒரு மாதிரி பேசுறிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சொன்னா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப பொய் பேசுறேன்னு சொன்னா. மெயின் கேட் செக்யூரிட்டி, மெயின் கேட் செக்யூரிட்டி. சார், செக்யூரிட்டி பேசுறேன் சார். எம்டியோட கார் மெயின் கேட்ல வரப்போகுது. அலர்ட். ஓகே சார். ஏப்பா வழி விடுங்க, வழி விடுங்க. சார் வராரு, ஓரமா வாங்க, வழி விடுங்க. குட் மார்னிங் சார். போங்க போங்க. ஹாய் ஆனந்தி. குட் மார்னிங் சார். என்ன ஆனந்தி, பணம் கிடைச்சிருச்சா? உங்க பரம்பரை லேண்ட மீட் ஆச்சா? சார், உங்களுக்கு எப்படி? நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாமலே போய்டும் நினைச்சல. இப்பலாம் நீ என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். தட்ஸ் ஓகே. நீ சொல்லாட்டி என்ன, அன்பு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்.